நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. சென்னை கோயம்பேடு கேட்டன் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கோயம்பேடு மார்க்கெட் சுற்றுவட்டார பகுதிகளில் கல்லூரி மாணவர்களை குறிவைத்து போதை மாத்திரை விற்பனை செய்ததாக கிடைத்த ரகசிய தகவல் அடிப்படையில் போலீசார் ரோந்து பணியை தீவிரமாக மேற்கொண்டு வந்த நிலையில் சந்தேகத்திற்கு இடமான சுற்றித் திரிந்த 5 பேரை போலீசார் மடக்கி பிடித்து விசாரணை. காவல் நிலையம் அழைத்து சென்று தொடர் விசாரணை மேற்கொண்டதில் ஆழ்வார் திருநகர் பகுதியை சார்ந்த மோகன்ராஜ், கணபதி, விஜய், சந்தோஷ், லோகேஷ் என்பதும் தெரியவந்தது. இதில் கல்லூரி மாணவன் கணபதி மும்பைக்கு சென்று அங்கிருந்து போதை மாத்திரை வாங்கிக் கொண்டு வந்து சென்னை சுற்றுவட்டார பகுதிகளில் விற்பனை செய்ததும், ஆந்திராவிலிருந்து கஞ்சா எடுத்துக்கொண்டு விற்பனை செய்ததும் தெரியவந்தது. இதனிடையே அவர்களிடம் நடத்திய சோதனையில் பட்டாக்கத்திகள், கஞ்சா பேக்கிங் செய்த பயன்படுத்திய வெயிட் மிஷின், பேக்கிங் கவர் மற்றும் ஒரு யமஹா R15 இருசக்கர வாகனத்தை போலீசார் பறிமுதல் செய்யப்பட்டு இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக சரவணன்.